guys, welcome to my channel. இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். மஷ்ரூம் பிரியாணி சீரக சம்பா ரைஸ்ல குக் பண்ணது. ரெண்டு பேருக்குமே இந்த கப்ல மெஷர் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு கப் போட்டிருக்கோம். இன்னும் வேணும்னா நெக்ஸ்ட் யார் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்காக ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். யார் அதிகமாகவும் ஃபஸ்ட்டும் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட்டுமே இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக பார்க்கலாம், லாஸ்ட்டில் பார்க்கலாம் வீடியோவில். தண்ணி இருக்குது, வெங்காய பச்சடியுமே இருக்குது. யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். உப்பு இருக்குது. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 1 2 3 ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சூப்பர். இப்போ தான் குக் பண்ணோம். மெஷர் பண்ணி போடும்போது அவ்வளோ ஆவி அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. எல்லாமே மொபைல் எல்லாமே சூடு ஆறிடுச்சு, கரெக்டாக ஆயிடுச்சு. டேஸ்ட் வேற லெவலில் சூப்பராக இருக்குது. மஷ்ரூம் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? கொஞ்சம் காரம் சூப்பராக, ரொம்பலாம் இல்லை, இப்படின்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். லைட்டாவது காரம் இருக்கும். காரம் சுத்தமாக சாப்பிட்றா இருக்குன்னா டேஸ்ட் தெரியாது. சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் செய்யும்போது அதில் ஒரு நெய் போட்ட மாதிரி ஃப்ளேவர் வரும். இப்போ நம்ம நெய் சேர்க்கலை, சொல்கிறாரு. கிண்டும் போதே வாசனை வந்துச்சு. அது மஷ்ரூம்ல ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. மஷ்ரூம்னாலே ஒரு பிரியாணி வர இதுதான் நல்லாவே இருக்கு. சூப்பராக இருக்குங்க. மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு மஷ்ரூம் ஃபேவரட்டாக இருக்கு. மஷ்ரூம் தெரியாமல் போச்சு. மஷ்ரூம் யாருக்கெல்லாம் ஃபேவரட்டாக இருக்குமோ அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு. மஷ்ரூம் இதுவரை சாப்பிடாதவங்களுக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். எல்லாம் ஆறிடுச்சு. மஷ்ரூமோட சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் தக்காளி நிறையா போட்டணும். கரெக்டாக சூப்பர். என்ன உலகம் சாப்பிடுங்க. என்ன உலகங்க நம்ம பசியில் குக் பண்ணால் பசி அதிகமாக இருக்கும். எப்படா மஷ்ரூம் பிரியாணி எடுத்து ஒரு வாய் வைப்போன்னு இருக்கு. என்ன ஒரு வைப்போன்னா இப்போ இருந்துச்சு குக் பண்ணுறப்ப. என்ன ஒரு டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கு. அது கொஞ்சம் ஜாலியாக அது இருக்கும். பேசாத இனிமேல் சிக்கன் மட்டன் இறா பிரியாணியோட காலம் வாங்கியே செஞ்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் மஷ்ரூம்லாம் வருமாமா? மஷ்ரூம் சீசன் வரும். நம்ம புதுசாக பார்த்து வாங்கணும். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கணும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்குலாம் இதெல்லாம் பெஸ்ட்டு. ஆமாம், பெஸ்ட்டான ஃபுட்டு. அவங்களுக்குலாம் இதை பற்றி எப்படியோ தெரியும். நம்ம இப்போ தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வீட்டில் செஞ்சு இப்போ ட்ரை பண்ணேன். அவங்களுக்குலாம் இது மஷ்ரூம் பன்னீர் அதெல்லாம் கடையில் போனால் இருக்கணும். மஷ்ரூம் பன்னீர் பன்னீர் பிரியாணி எல்லாமே வெஜ்ஜு சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் கப்பு ரெடியாமா? சேலஞ்ச் வச்சாதான் நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றேன். அதெல்லாம் ரொம்ப அதுவும் சாப்பிட மாட்டான். ரொம்ப லேட்டாகும் சாப்பிட்டு எழுந்திருக்க. சொல்கிறாங்க எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோனா ஆகாது, ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி ஆகும். சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் சாப்பிட்றதே இல்லை, மஷ்ரூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு காரு இருக்கும். உசுன்னு சவுண்ட் மட்டும் கேட்குது. நான் வந்து பிளேட்டில் இருக்கிறதையும் சாப்பிட்ருக்கேன். ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிருக்கேன். அதையும் கணக்கில் எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் கணக்கு கிடையாது, அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா. ரொம்ப சாப்பிட கண்ணு கலக்குறாளே. இந்த ஸ்பைசி நூடுல்ஸ் ஈட்டிங் சேலஞ்ச் வைக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது தெரியல, எனக்குமே சாப்பிட காரம் தெரியுது. நெக்ஸ்ட்டு கப்பு வேணும். நெக்ஸ்ட் கப்பு ரெடியாக இருக்கு. சாப்பிடுவாங்க எல்லாத்தையும். சாப்பிட்றவங்க எல்லாம்
சாப்பிட்ற இது மாதிரி கொஞ்சம் போட்டேன். சூடா இருக்கு. எப்படியும் நீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும். நான் தான் வின்னர். ஃபர்ஸ்ட் இந்த கப்பை நான் தான் வாங்கிட்டேன். அதெல்லாம் இல்லை, சாப்பிட்டு முடி. இதுலவே தெரியுது வின்னர் யாருன்னு சொல்லிட்டு. நான் இப்போ கூட தான் டக்குன்னு இதை முடிச்சுட்டு வந்துடுவேன். காயத்ரி தான் winner. காயத்ரி ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் முடியவே இல்லைம்மா அதுக்குள்ள. நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இந்த காரத்துல நீ எப்படி சாப்பிட்டு முடிக்கிறேன்னு பார்க்குறேன். டேஸ்ட் ஒரு பக்கம் சூப்பரா இருக்கு, காரம் ஒரு பக்கம். சாப்பிட சாப்பிட ஏறினே இருக்குதுங்க. சாப்பிடணும்னு நம்மளுக்கு எடுத்து எடுத்து வச்சாலும் காரம் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுது, ஆஃப் பண்ணிடுது. ஆக்சுவலாக இதில் லவங்கம் இஞ்சி எல்லாமே நிறைய போட்டேன். அது எல்லாமே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. காரத்தை இன்னுமே அது கொஞ்சம் அதிகமாக்கிருக்கு. நிறைய மஷ்ரூம் இருக்கு. அவர் வெறும் மஷ்ரூம் மட்டும் போய் தின்ற இதோட அதுலதான் இருந்தது. கொஞ்சம் கொடு. அம்மா அதுல ஃபர்ஸ்டே நிறைய இருந்துச்சு. அங்க பாரு நிறைய இருந்துச்சுமா. ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆமா ஆமா ஒரு இடத்துல பஸ் நிறைய இருந்தது. ஒரு நாளைக்கு இருக்கேன். முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிது காரம். நீ செகண்ட் டைம் வாங்கி போட்டே தவிர இன்னும் சாப்பிடல. அது ஒரு கணக்கே கிடையாது. சாப்பிடுவேன். இங்கதான் இருந்தது மஷ்ரூம், எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. 4 பீஸ் தான் எடுத்தேன். அதுக்கு மேல மஷ்ரூம். கொஞ்சமா ஆனியன் ரைத்தா கிடைக்குமா? இருக்கா? காரத்துல ஒன்றும் பண்ண முடியல. எங்கடி காரம்? நீ பண்ணதே கொஞ்சம் தான். நான் கொஞ்சம் நிறைய தான் பண்ணியிருப்பேன். பட் எப்பவுமே நாங்கள் கொஞ்சமாக தான் செய்வோம். நானும் பாப்பாவும் தான் சாப்பிடுவோம். அப்பாவுக்கும் அம்மாவும் லைட்டாக எடுத்துப்பாங்க. சில நாள் வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதனால ரைத்தா கொஞ்சமாக தான் பண்ணோம். சரி மஷ்ரூம் இருக்கா? அதில் என்ன கொஞ்சம் இருக்கு. போட்டு மேலே ஆரம்பிச்சிட்டேன். மெயின் இதுவே ஃபர்ஸ்ட் கப்பை சாப்பிட்டு செகண்ட் கப் யார் ஃபர்ஸ்ட் வாங்கினா. இந்த ரூல்ஸ் நீ ஸ்டார்டிங் சொல்லவே இல்லை. ஓகே, இந்த சேலஞ்சோடைய வின்னர் நான் தான். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப்பை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கப் எடுத்தது நான். ஸோ நான் தான் வின்னர். நெக்ஸ்ட் கப்பை எடுத்தா ஒரு 2 ரூபா வச்சிருக்கேன், அவ்வளோதான். நான் இப்போ ஏன் வெளியே போகிறேன்னா காரத்துக்காக மட்டும்தான் நான் குயிட் பண்ணுறேன். அந்த காரம் வந்து என்னை வின்னர் ஆக்கிடுச்சு. இந்த காரத்தினாலே 2 சொம்பு தண்ணி குடிச்சிட்டு நானும் சாப்பாடு மட்டும் இல்லாமல் நானும் சாப்பிடலாம். அவங்களுக்கு இன்னும் வேணுன்றதுனால வின்னர் டிசைட் பண்ணியாச்சு. எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? இந்த காரத்துக்கு சரி பண்ணுறதுக்காகவே ஒரு கிஃப்ட். அதுதான் எனக்கு ஃபுல் தர்பூசணி வேணும். ஆக்சுவலாக தர்பூசணியோட ஃபேனே இவங்க தான். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னை விட அதிகமாக இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தர்பூசணி வாங்கி சாப்பிடலாம். நான் காரமாக குக் பண்ணி கொடுத்ததுனால தர்பூசணி எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டை நான் இவளுக்கு நிறைய ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படியும் வாங்கினா நான் தான் தர்பூசணியை காலி பண்ணுவேன். ஓகே, சின்ன வயசுலேருந்து ஃபேவரட் எது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுன்னு பார்த்தா எனக்கு தர்பூசணி தான். நான் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பிரியாணி அதெல்லாம் சும்மா ஒரு ஆசைக்கு ஒரு ஆர்வத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்றோம் பசியில். அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிடும்போதே எனக்கு போதுன்ற மாதிரி ஆகிடும் கொஞ்சம். இந்த சேலஞ்ச் ஏதோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlog ஒரு ஈட்டிங் சேலஞ்சில் பார்க்கலாம். பாய். சுடுதுங்க, செம்ம சூடாக இருக்கு. இப்போதான் குக் பண்ணி அந்த வரையில் வந்துச்சு. இன்னொரு கப் எடுத்து வரேன். இப்போ செகண்ட் எடுத்து வந்து போட்டுக்கலாம். ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். நமக்கு இவ்வளோ போதுமா? போதும். ஓகே, ஆனியன் ரைத்தா தேவையான